Hello guys, welcome to back channel. And last video upload பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ லிட்டரலாக இப்படி தானே. ஸோ இங்கே ஜாப்ஸ் உங்களுக்கு 40 to 50 hours பண்ணால் தான் இந்த அளவுக்கு அவங்க சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஓகே, பார்ட் டைமாக ஜாப் வந்து நீங்கள் போய் ஒரு ஆஃப் லைசன்ஸோ ரெஸ்டாரண்ட்டில் கூட ஓகே எண்ணெய் சில கொடுப்பாங்க, சில பேர் இதுன்றது கொடுப்பாங்க. பட் இதே வந்து நீங்கள் இங்கே ஸ்ரீலங்கன்ஸ் கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ண போயிட்டீங்கன்னா அவங்க சொல்கிறது தான் சேல்ரி. அதுலேயும் ஸ்ரீலங்கன்ஸ் ஓகே பேசிக்கலாக என்ஐக்கான பேமெண்ட்டும் கொடுக்குறாங்க ப்ராப்பராக, ஒரு சில இடத்துல ப்ராப்பராக கொடுப்பாங்க. ஆனால் அந்த அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆஸ் வந்து உங்களுக்கு அவங்க சொல்கிற ஃபிக்ஸ்டு சேலரியாக தான் இருக்கும். ஸோ அப்படி வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணி இங்கே இருக்கணும், அப்படி இருந்து பண்ணலாம். ஸோ நான் இங்கே அனுபவப்பட்டது ஒன்றே ஒன்று தான். நம்ம ஊர் பசங்களை நம்மளே எப்படி சொல்கிறது குளிதோண்டி பாய்க்கிற மாதிரி சில பேர் இருக்கிறானுங்க. எனக்கும் அது நடந்துது. ஸோ நடந்தனால தான் நான் ஒவ்வொரு ஜாபுக்கும் ஸ்விட்ச் ஆச்சேன். எப்படி சொல்கிறது, நிறையா ஜாப் ஸ்விட்ச் ஆனேன். ஸோ நம்ம ஊர் பசங்களே நம்பக்கூடாது. நம்ம அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனால் நம்மளையே ஆப்படிச்சு விட்டு வெளியே துறத்து தான் பார்க்குறானுங்க சில பேர்லாம். ஸோ எனக்கு அது பேசிக்கலாக நடந்திருக்கு. நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களுக்கு தான் மைண்டாக இருக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் அவங்களுக்கே எப்படி பேசுகிறன்றதை பொறுத்து தான் அதை வச்சு அவன் டிசைட் பண்ணுவான். ஓகே, அது ஒன்று. அதே மாதிரி ஒரு சில ஸ்ரீலங்கன் ஷாப்லாம் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நம்மளை இழிச்சிட்டு நல்லவங்க மாதிரி காமிப்பாங்க. சுத்தமாக அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லுது ஓகேவா இருக்கோ எல்லாம் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவானுங்க. கடைசியில் ஒரு இடத்துல வந்து ஆப் வச்சு விட்ருவாங்க. நான் ஃபஸ்ட்டு ட்ரெயினியாக ஒரு 10 நாள் ட்ரெயின் பண்ணேன். வந்தது இங்கே ட்ரெயின் பண்ணால் அப்புறம் என்னை ஒரு லொக்கேஷன் மாற்றினாங்க. இந்த கடை ரன் பண்ணுன்னு சொல்லி ரன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கடை ரன்னில் தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு ரன்னில் இல்லை. ஏன்னா அங்கே ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனும் தமிழ் பர்சன் தான், ஆனால் அங்கே ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு தான். அப்புறம் அவன் ஊருக்கு போகிறான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஓகே, அந்த ஒரு மந்தில் அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த கடை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்காமி அப்படின்னாங்க. ஓகே, நான் அப்போ புதுசாக என்ட்ரி ஆகி அங்கே ஒர்க் பண்ணும்போது அங்கே இருக்கிற யூகே பர்சன்ஸ் அந்த ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி போகும்போது எல்லாம் புதுசாக இருக்கிறாங்க, யார் முடியும் எல்லாம் கேட்டாங்க. எல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லி அவங்ககிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பேசி அந்த கடையை நான் டெவலப் பண்ணி கொடுத்து இவ்வளோ எப்படி சொல்லி டெவலப் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து ப்ராஃபிட் கொஞ்சம் கடைக்கு எடுத்து கொடுத்ததுக்கு நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி கொடுத்து ப்ராஃபிட் எடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறேன்னா நான் ஈவினிங் 3 o'clock எப்போவுமே எனக்கு யூனிவர்சிட்டி வந்து முடிஞ்சிட்டு நான் வந்து 3 to 4 o'clock இல்லை அந்த 4:30 வந்துடுவேன். வந்தோடனே ஒரு 10 minutes சாப்பிட்டு திரும்பி என்னோடய ஷிஃப்ட்டுக்கு நான் அப்போ நான் இறங்கி ஆகணும். இறங்குனா 12 o'clock வரைக்கும் நம்ம இருக்கணும். ஸோ 12 o'clock நைட் 12 தான் என்னோடய ஷிஃப்ட்டு முடியும். க்ளோஸ் பண்ணணும், ஷட்டர் க்ளோஸ் பண்ணணும். நான் அப்படியே மேலே போயிட்டு என்னோடய ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு நான் மேலே அப்ஸ்டேர்ஸ் பண்ணேன் எனக்கு ரூமு. ஸோ அந்த ரூமில் நான் ஸ்டே பண்ணி இது சாப்பிட்டு தூங்கணும். ஸோ லிட்டரலாக அப்படி தான் இருந்துச்சு. நான் எப்போவுமே சாப்பிட்டு தூங்கும்போது எங்கள் அப்பாட்ட பேசிட்டு தான் தூங்குவேன். ஸோ அந்த டைமில் இந்தியன் எந்த டைமுக்கு